வண்ண மீன் பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் செட்டப். நேச்சுரலாக இருக்குன்னு பிளான்ஸ்லாம் நிறையா வச்சுருக்கோம். இதில் மீன் எப்போவுமே அதோட ஃபீல்ட்லேயே இருக்க மாதிரி, அது குளக்குட்டைகள் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக செடி கொடிலாம் வச்சு உள்ள கல்லெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இந்த தொட்டியில் விட்டுருக்கிறது இம்போர்ட்டட் கப்பீஸ் ஃபிஷஸ். இந்த செட்டப் நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இதுதான் நான் வாங்கின இம்போர்ட்டட் கப்பி. நான் இதை வாங்கிட்டு ஒரு 2 டேஸ்லேயே இது குட்டி போட்டுடுச்சு. அந்த குட்டி போட்ட ஃபிஷ்ஷு எல்லாத்தையும் தனியாக ஒரு டப்பில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 70 குட்டி 80 குட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அது தனியாக போட்டு வச்சுட்டேன். அந்த பெரிய டப்பில் மணல் போட்டு நிரப்பி வச்சுருக்கேன், செடி கொடிலாம் வச்சுருக்கேன். இந்த குட்டிக்கு உள்ள டப்பில் களிமண் கீழே போட்டு அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். மணல் போட்டு வைக்கிறத விட இந்த களிமண் போட்டு வைக்கிறதுல அந்த குட்டிகளை விடும்போது அதில் குட்டி கிடையாது, பெரிய மீன் விட்டாலும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தெரியுது. இதோட க்ரோத்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு 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 பேர் அந்த பிளாஸ்டிக் டப்பில், பெரிய டப்பில் குட்டி போட்டுருந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. இது ஒரு வெரைட்டி. நான் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக விட்டு வச்சுருக்கேன். இப்போது இதோட ஃபீமேல் எல்லாம் வயிற்றில் குட்டி இருக்கிறதுனால தனியாக போட்டு வச்சுருக்கேன். அதுவும் இன்னும் 2-3 நாளில் குட்டி போட்டுரும். வணக்கம் நண்பர்களே.